அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நன்னாரி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கிளாஸ் எடுத்து வாட்டரில் டிப் பண்ணிட்டு சுகரில் லைட்டாக வச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது சும்மா அழகுக்காக தான் நான் அப்படி வச்சு எடுக்கிறேன். வாட்டருக்கு பதிலாக நம்ம லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நன்னாரி சர்பத்தை நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். அப்புறம் நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிறேன். ஐஸ் க்யூப்ஸ் போட்டு ஹாஃப் லெமனை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து சப்ஜா விதைகள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சப்ஜா விதைகள் வந்து நீங்கள் 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சாலே நல்லா ஊறி வந்துடும். சப்ஜா விதைகள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயிலுக்கு நமக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். அதனால் நம்ம நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து சர்க்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவைப்படுறவங்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சிலர் வந்து சர்க்கரை சேர்க்காமலே குடிப்பாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் நான் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு லெமனை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சும்மா அழகுக்காக கிளாஸோட சைடில் வச்சிடலாம். அது இன்னுமே பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அப்புறம் சின்ன லெமன் பீஸை ஜூஸ்குள்ளே போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சில்லுன்னு நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு நல்லா குளுன்னு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.